x பிளஸ் 6 x பிளஸ் 12 மற்றும் x பிளஸ் 15 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் x இன் மதிப்பை காண்க. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா எக்ஸுக்கு மதிப்பை அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் மைனஸ் 78 அப்ளை பண்ணுங்க. 3x அப்ளை பண்ணீங்கன்னா அது ஒரு பெருக்குதுற வரிசையிலான்னு பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அது சரி, இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் எடுப்போம். இந்த மாதிரி போடும்போது என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இதை பார்த்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்ளை பண்ணாதான் அது பெருக்கு தொடர் இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது மைனஸ் 78. அப்போ மைனஸ் 78 பிளஸ் 6 மைனஸ் 78 பிளஸ் 12 அடுத்து மைனஸ் 78 பிளஸ் 15. ஓகே, இப்போ என்ன வரும் பாருங்க. மைனஸ் 78ல 6 போச்சுன்னா வரும் மைனஸ் 72. அடுத்து மைனஸ் 78ல 12 போச்சுன்னா மைனஸ் 66. அடுத்து மைனஸ் 78ல 15 போச்சுன்னா எவ்வளவு வரும் மைனஸ் 63. ஓகே, இப்போ இங்க என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் 72ல இருந்து 66 போகுது. ஓகே, அதாவது குறையிற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 குறையுது, அடுத்து பார்த்தீங்கன்னா 3 குறையுது. ஓகேங்களா? ஸோ அப்போ கரெக்டானு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெருக்கு தொடர் சீரிஸ் மாதிரி நமக்கு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா பெருக்கு தொடர் சீரிஸ் எப்படி போனா ஒரே மாதிரி எண்ணிக்கையில பெருக்கிட்டே போகலாம், இல்லைன்னா வகுத்துக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி டைப்ல ஆகாது போகாது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இது பார்ப்போம். ஓகே, அப்போ 78 மைனஸ் 78 வச்சோம், எனக்கு ஆன்சர் வரல. ஓகே, மைனஸ் 18 எடுப்போம். ஓகே, இப்போ மைனஸ் 18 பிளஸ் 6 மைனஸ் 18 பிளஸ் 12 மைனஸ் 18 பிளஸ் 15. இப்போ என்ன வரும் பாருங்க. மைனஸ் 18ல 6 போச்சுன்னா வரும் மைனஸ் 12. அடுத்து மைனஸ் 18ல 12 போச்சுன்னா மைனஸ் 6. அடுத்து மைனஸ் 18ல 15 போச்சுன்னா மைனஸ் 3. இப்போ இது பெருக்குதொரு வரிசைக்கு பாருங்க இருக்கு. எப்படி சொல்றோம், மைனஸ் 12 2ஆல வகுத்தோம்னா 6. அதாவது மைனஸ் 12 2ஆல வகுத்தோம்னா மைனஸ் 6. மைனஸ் 6 2ஆல வகுத்தல் வரும் மைனஸ் 3. அப்ப மைனஸ் 3 2ஆல வகுத்தல் வரும் மைனஸ் 3/2. இந்த மாதிரி என்ன போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சோ நம்ம கரெக்டா வருதுங்களா? நான் என்ன சொன்னோம், பெருக்கிட்டே போனாலும் பெருக்கு தொடர் தான், வகுத்துட்டே போனாலும் பெருக்கு தொடர் தான். அப்ப எனக்கு கரெக்டா என்னது ஒரே மாதிரி எண்களால வகுத்துக்கிட்டே போகுது. அப்ப என்னது பெருக்கு தொடர்ல அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப எக்ஸ் மதிப்பு என்ன இருக்கும், நம்ம என்ன எடுத்தோம் மைனஸ் 18 தான் எடுத்து பார்த்தோம். அப்ப ஆன்சர் எது வரும், ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? நீ வேற எந்த ஆப்ஷன் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு என்னது கரெக்டா ஒரு சீக்வன்ஸோ ஒரு சீரியஸ் வந்து அமையவே அமையாது. அப்ப இதுதான் எனக்கு என்னது சரியான ஆன்சர்.